தமிழில் முதல்ல வெளியான ஏ சர்டிஃபைட் மூவி எதுன்னு தெரியுமா? ஆக்சுவலாக இது எந்த படம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கிறோம். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எஸ், மர்மயோகி இந்த திரைப்படம் தான் தமிழில் வெளியான முதல் ஏ சர்டிஃபைட் ஃபிலிம். அண்ட் இந்த படத்துக்கு ஏன் இந்த ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அண்ட் இந்த படம் எதுக்கு எம்ஜிஆரோட ஃபிலிமோகிராஃபிலேயே ரொம்ப முக்கியமான படமாக கருதப்படுது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களோட ராஜகுமாரி படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா அவர் ரைட்டர் சாமியை அழைச்சி அடுத்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, படம் எழுதி கொடுங்க, அந்த படத்தில் என்னை சுற்றி கதை அமைகிற மாதிரி எழுதி கொடுங்க, எனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அந்த கதையில், அந்த மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சாமி எழுதின கதை தான் மர்மயோகி. அண்ட் இந்த படத்துக்கு முதல்ல அவங்க வச்ச பேர் மர்மயோகி கிடையாது, கரிகாலன். அதாவது அந்த கேரக்டர் பேர் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர், அதுதான் வந்து இந்த படத்தோட முக்கியமான பிளாட்டுக்கே காரணம். அந்த கேரக்டரோட நேம் எடுத்து வைக்கிறது சரியாக இருக்கும்னு நினச்சி மர்மயோகி அப்படின்னு வச்சாங்க. இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேஷன் அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த படம் ஒரு ஹாரர் திரைப்படம். ஹாரர்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜம்ப் ஸ்கேர்ஸ் கொண்ட அந்த மாதிரியான, அதாவது ஒரு மூடநம்பிக்கை கொண்ட ஒரு ஹாரர் திரைப்படமாக இதை முழுக்க முழுக்க பார்க்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்போது நிறையா பகுத்தறிவு கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகராக இருந்தார், ஒரு தலைவராக இருந்தார். ஆக்சுவலாக அவர் தலைவராகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு படம். அப்போ வந்து அவருக்கு அந்த பகுத்தறிவு கொள்கை மேலாம் ஒரு நாட்டம் அப்போது இருந்தது. ஸோ அதனால் இந்த படம் வந்து அப்படியான ஒரு படமாக இருக்காது. ஆனால் இந்த படம் தர ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அப்போவே வந்து அவங்க பேயை காட்டின விதம், அதாவது பேயின்னு அவங்க சொல்கிற ஒரு கேரக்டரை காட்டின விதம், அதெல்லாம் பயங்கர ஹாண்டிங்காக இருக்கும் பார்க்குறப்போ. ஸோ அப்படி ஒரு படத்தை இன்றைக்கி குழந்தைகள்லாம் வந்து பார்க்க வேணாமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த படத்துக்கு ஏ கொடுத்தாங்க. ஆனால் இப்போது ஹாரர் படத்தை தான் குழந்தைங்க எல்லாம் விரும்பி பார்க்குறாங்கிறது வேறு கதை. பட் அப்போது அது இதை வந்து ஒரு ப்ராப்பர் ஹாரர் படமாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த படத்தில் இருக்கிற சிறப்பம்சம் என்னதுன்னா, இந்த படம் தான் எம்ஜிஆரை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குன ஒரு திரைப்படம். அண்ட் இந்த படத்தில் ஒரு ஃபேமஸான எம்ஜிஆர் டைலாக் இருக்கும், நான் குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமே ஆனால் குறி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த டைலாக் வந்து அவரோட ரசிகர்கள்கிட்ட பயங்கரமாக ரெசனேட் ஆச்சு. அண்ட் இந்த படம் தான் எம்ஜிஆரை பெரிய ஸ்டார் ஆக்குச்சுன்னு சொன்னாங்கல்ல. இந்த படத்தோட டேரக்டர் ராம்நாத், அவர் எம்ஜிஆருக்கு ஒரு குரு மாதிரி. ஸோ எம்ஜிஆர் வந்து அவர் வளர்த்த பையன் அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பார். ஸோ அவர் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தில் எம்ஜிஆர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார்ல. இதுக்கடுத்து ராம்நாத் வந்து எம்ஜிஆரை டைரக்ட் பண்ணுறப்போ, குறிப்பாக அவுட்டோர்ஸில் வந்து அவரை டைரக்ட் பண்ணுறப்போ, ராமச்சந்திரா ஷார்ட் ரெடி அப்படின்ற மாதிரி சொன்னார்னா, இருக்கிற ரசிகர்கள், அதாவது சுற்றி அந்த ஷூட்டிங் பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிப்பாங்களாம், ஏன் பேர் சொல்லி கூப்பிடாது அப்படின்னு சொல்லி. இதனால் பயங்கர மனசங்கடத்துக்குள்ளே உள்ள இருக்கிறாரு ராம்நாத். இதில் அதை விட மனசங்கடத்துக்குள்ளே உள்ளானது வந்து எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வந்து, அண்ணன் நான் வந்து நீங்கள் வளர்த்த பையனை, ஆனால் அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படி பேசுகிறப்போ எனக்கே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னை தனியாக கூப்பிட்டு போய் வச்சு நீ அடிக்க கூட செய்யுங்கண்ணே, எனக்கு அது பிரச்சனையே இல்லை, ஆனால் அவங்க முன்னாடி சொல்லாதீங்க, அது அவங்க என்னை திட்டுறது, அவங்க உங்களை திட்டுறது என்னையே திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ராம்நாத் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அப்போது வந்து எம்ஜிஆரோட ரசிகர்கள் அந்த ஸ்டேஜ்லேயே அப்படி இருந்துக்கிறாங்க. அண்ட் எம்ஜிஆரே இதை போயிட்டு அவர் அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னால் கூட அவன் வந்து அதை புரிஞ்சிக்கிற நிலையில் அவங்க இல்லை. இப்போ அஜித் ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்களா? அண்ட் இந்த படத்தில் எம்ஜிஆர் ஒரு கத்தி சண்டை ஒன்று போட்டிருப்பார். அண்ட் இதில் தான் பயங்கரமாக அவரோட கத்தி சண்டைலாம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் சகசரநாமம் அவர்களோட ஒரு கத்தி சண்டை போடுற காட்சி, அதுக்கு பாடி டபுள் எதுவுமே வேணாம், நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அவர் அதை பண்ணியிருப்பார். அண்ட் இப்போயும் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஸ்வாட் ஃபைட்டு மட்டும். அண்டு இந்த இந்திய சினிமா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சினிமாலேயே ஸ்வாட் ஃபைட்டு உள்ள திரைப்படங்கள், அந்த பேக்ட்ராப்பில் இருக்கிற படங்கள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் எடுத்து தனியாக வைப்பாங்க ஒரு ஜானருக்குள்ளே. அதுக்குள்ளேயும் இந்த மர்மயோகி திரைப்படம் இருக்குது.